அதிவேக நகரமயமாக்கல் மற்றும் கான்கிரீட் கட்டடங்களின் பெருக்கம் காரணமாக சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத், டெல்லி ஆகிய இந்திய பெருநகரங்கள் தங்களது இயற்கை நீர்நிலைகளை இழந்து வருவதாக காலநிலை மாற்ற ஆராய்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளனர். இதுகுறித்து புதிய தலைமுறையின் காலநிலை அணி வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம். சென்னையிலும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இருந்த 6000க்கும் மேற்பட்ட ஏரிகளில் தற்போது 3896 மட்டுமே எஞ்சி உள்ளன. மாநகர பகுதியில் மட்டும் சுமார் 2400 ஏக்கர் பரப்பளவிலான 150 நீர்நிலைகள் குடியிருப்பு திட்டங்களுக்காக மாற்றப்பட்டுள்ளன. நகரின் இயற்கை குளிர்ச்சி பாதைகளாக இருந்த ஈரநிலங்கள் அழிக்கப்பட்டதே சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்துக்கும் தண்ணீர் பற்றாக்குறைக்கும் முதன்மை காரணமாகும். அதேபோல பெங்களூருவில் கடந்த 25 ஆண்டுகளில் ஏரிகள் இருந்த பரப்பு 30% வரை சுருங்கியிருக்கிறது. 1960களில் 920 ஏரிகளை கொண்டிருந்த இந்நகரில் தற்போது வெறும் 81 ஏரிகள் மட்டுமே எஞ்சி உள்ளன. இதனால் கடந்த காலங்களில் 19 டிகிரி செல்சியஸாக இருந்த நகரின் சராசரி வெப்பநிலை தற்போது 37 டிகிரி வரை உயர்ந்துள்ளது. ஹைதராபாத்தில் ஏரிகளின் பரப்பு 61%, டெல்லியில் அதிகாரப்பூர்வ நீர்நிலைகளில் 49% முற்றிலும் அழிந்துவிட்டன. இயற்கையாகவே ஏரிகள் தங்களை சூழ்ந்துள்ள பகுதியை 4.7 டிகிரி செல்சியஸ் வரை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவும். அவை அழிக்கப்படும் போது ஏற்படும் நகர்ப்புற வெப்பத்தீவு விளைவு காரணமாக பெருநகரங்கள் வெப்பமயமாகின்றன. நீர்நிலைகள் அழிக்கப்பட்டு நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுவதால் சென்னை உட்பட 21 இந்திய நகரங்கள் கடுமையான நிலத்தடி நீர் பற்றாக்குறையை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக நிதி ஆயோக் எச்சரித்துள்ளது. நீர்நிலைகளை சட்டப்பூர்வமாக பாதுகாப்பது மட்டுமே இந்நகரங்களை காப்பதற்கான ஒரே வழி என நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதிய தலைமுறையின் காலநிலை அணிக்காக செய்தியாளர் கா. ஸ்ரீதரன்.